നമ്മുടെ അടുത്ത റൗണ്ട് ലെജൻഡ് ഹിറ്റ്സ് റൗണ്ടിലേക്ക് ഒരു ഗ്രേസ്ഫുൾ പെർഫോമൻസുമായി പ്ലീസ് വെൽക്കം കെവിൻ ആൻഡ് സതീഷ്. இட் இஸ் a legendary round. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் வி வில் டூ த பெஸ்ட். எங்களுக்காக கடவுள்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. கெவின் சதீஷ், இப்போ இந்த ஒரு ரவுண்டுக்கு மட்டும் ஆங்கர் நான், சரியா? ஓகே மேம். ஓகேயா? இப்போ யாருமா நீங்கள் எந்த பாட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க? யார் நீங்கள் செலக்ட் பண்ண லெஜெண்ட் ஆர்டிஸ்ட்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த படம்? சிவாஜி ஃபிலிம். இப்போ சிவாஜி படத்தில் எந்த பாட்டு? அதிரடிக்காரன் சாங்கும் ஒரு கோடை சன்லைட் சாங்கும் கோரியோ பண்ணியிருக்கோம். ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லுங்கி டான்ஸ் அது லாஸ்ட்டில். அப்போ ரஜினிகாந்த் சாரோட கொஞ்சம் நல்ல சாங்ஸ் எல்லாம் எடுத்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி லுங்கி டான்ஸும். எஸ் மேம். അപ്പോൾ സിജ ഇത് ഒരു അടിപൊളി പെർഫോമൻസ് ആയിരിക്കും എനിക്ക് തോന്നുന്നു. കണ്ണங்களா டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டீங்களே? கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட ஸ்பைக் அந்த கலர்லாம் பார்த்தா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ மேம். கண்டிப்பா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. whatever all the best. Cool. Give me one touchdown, yeah! சிங்கம் சிங்கிளா தான் வரும். Let's celebrate the Talawa in Indian style. This is the tribute to Talaiwa. थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के और रजनी फैन डोंट मिस दैट चांस और रजनी फैन डोंट मिस दैट चांस. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க. Okay, in the dance did you all learn under your master? நோ மேம். நாங்களே கோரியோ பண்ணது. Okay. அப்போ நமக்கு கமெண்ட்ஸ் போகாம். உண்மையை சொல்லணும்னா நீங்கள் ஒரு மாஸ்டரை வச்சு பண்ணாதான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா இந்த ஷோவில் உங்களுக்கு இடமே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க, புரியுதா? நீங்கள் எல்லாரும் அதான் சொல்கிறேன், தனித்தனியாக ஆடுறீங்கய்யா, தனித்தனியாக உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சாங்னா மிக்ஸ் பண்ணீங்க, ஓகே. நீங்கள் ஸ்டேஜ் ஷோக்கு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணுறது ஓகே. ஆனால் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பத்தாது உங்ககிட்ட டேலண்ட். தனியாக ஆடினா எல்லாரும் சூப்பர்ப்பா, தனியாக ஆடினா எல்லாரும் கிங்கு.
ஆனால் சேர்ந்தான்னா என்ன சொல்லுவாங்க, சேர்ந்தான்னா இல்லை, ஒருத்தன் அப்படி கால் தூக்குறான், ஒருத்தன் இப்படி கால் தூக்குறான், அவன் இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான். அப்போ வந்து ஆடுறவங்கலாம் வந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு ஆசை இருக்கு, உங்களுக்கு ஜெயிக்கணும்னு வெறி இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இல்லையே. அந்த அளவுக்கு எப்படி நீங்க அப்படியே திடீர்னு வந்தீங்கன்னு தெரியல. வந்தீங்க, நீங்க செலக்ட் ஆன ஒரே காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஏன் நான் இவ்வளோ வருஷமா ஜட்ஜா பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஷோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்டேஜ் ஆடிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களை அமிர்தா டிவி செலக்ட் பண்ணியிருக்க ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நீங்க இந்த ஊர் கேரளா ஊரே கிடையாது, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க, சரி பாவம் ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. நான் கன்ஃபார்ம் இப்படி அடிச்சு சொல்றேன், நான் இதுதான் நடந்திருக்கு. நீங்க கோயம்புத்தூர் ரெப்ரசென்ட் பண்ண வந்துட்டு நீங்க இப்படி ஆடினீங்கன்னா வேலைக்கே ஆகாது. உங்க டான்ஸ் ஓப்பனா சொல்றப்ப நல்லா இல்லை, ஸ்டாண்ட் அப் டு த மார்க்கே இல்லை. நீங்க செலக்ட் பண்ண சாங் லெஜெண்டரி சாங், நீங்க எல்லாம் மிக்ஸ் சாங், மெட்லி மிக்ஸா பண்றோம் நம்ம இங்க. லெஜெண்டரி மிக்ஸ்னா என்ன சொன்ன உங்களுக்கு புரியல? ரஜினிகாந்த் போனீங்க, 2 ரஜினிகாந்த் சின்ன பிட்டு போட்டாங்க. அப்போ முன்னாடி வந்து அமிதாப் பச்சன் சாங் ஃபுல்லா ஒருத்த ஆடினா அவளாம் யாரு? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சும்மா காம்படிஷன் தான் கிளம்பி வந்துடுவீங்களா? இதுக்கு மேல என்னால எல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது பிரதர். நீங்க நல்லா ஆடுறீங்க, மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஓப்பனா பேச ஆகணும், இது ரியாலிட்டி ஷோ. இது வந்து சும்மா வந்துட்டு வரவங்க போறவங்களுக்குலாம் டான்ஸ் ஷோ கொடுக்குற ஸ்டேஜ் கிடையாது இது. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு எவ்வளவு பேர் வளர்ந்துருக்காங்க, எவ்வளவு பேர் உருவாக்கியிருக்காங்க, எவ்வளவு ஸ்டேஜ் ஷோ பாக்குறீங்க, எவ்வளவு ஸ்டேஜ் ஷோ பார்த்து எவ்வளோ டேலண்ட் இருக்கு பிரதர். நீங்க நல்லா ஆடுறீங்க, எல்லாம் நல்லா ஆடுறீங்க, உங்களுக்கு தப்புன்னு சொல்லல. சரி இல்ல, எங்களுக்கும் கத்துக்கணும் ஆசை தான், பட் வசதி வாய்ப்பு இல்ல பிரதர். கோயம்புத்தூர்ல எவ்வளவு ஸ்கூல் இருக்கு, இங்க இருக்க சார் சப்போர்ட்ஸ் இல்ல. இங்க இருக்க கேரளால வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட வந்துட்டு போடுறதுக்கு 4 செட்டு துணி இருக்கும், பாக்கெட்ல காசு இல்லாம வருவாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ அச்சீவ் பண்ணணும்னு வருவாங்க, இங்க வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. நம்மளும் திட்டுவோம், மனசு கஷ்டமா தான் இருக்கும், பட் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க கஷ்டப்படுற மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க வெளியில இருந்து வந்து. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பேசுங்க. கொஞ்சம் நான் டான்ஸ் ஸ்கூல்ல அங்கே ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன், கொஞ்சம் பேமெண்ட் கிடைக்கும், அதில் கொஞ்சம் பேமெண்ட் கிடைக்கும். அங்கே கொஞ்சம் படித்ததை வச்சு தான் நான் பசங்களை வச்சு இது பண்ணேன். பண்ணுறது ஓகே, பத்தாதுங்க. நீங்கள் இன்னும் கற்றுக்கணும், கற்றுக்கோங்க. 1 வருஷம் 2 வருஷம் கற்றுக்கோங்க, 3 வருஷம் கற்றுக்கோங்க. அப்புறமா இந்த ஸ்டேஜ் ஷோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பத்தாது, பாவம் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு வரீங்க, எல்லாரும் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்க வரலங்க, இது நல்லா இல்லை, அவ்வளோதான். கிளியர்? ஓகே அபி. கெவின் அண்ட் சதீஷ், நான் என்ன சொல்றேன்னா, இங்க கோரியோகிராஃபர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கோரியோகிராஃபர் இல்லாம இருக்கலாம். சாந்தி மாஸ்டர் என்ன சொன்னாங்க, இங்கேருந்தே ஏதாவது ஒரு கோரியோகிராஃபர் எடுத்து நீங்க ட்ரெயின் பண்ணலாம்னு எல்லாரும் சொன்னாங்க இல்லையா? ஸோ இங்கேருந்து யாராவது ஒருத்தர் ஹெல்ப் கேளுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கோரியோகிராஃபர் இல்லைங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் ஹெல்ப் கேட்டா பண்ண மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சொல்லியாச்சு, மறுபடியும் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்க இருக்கிற கோரியோகிராஃபர் ஹெல்ப் கேட்டு അടുത്ത വர റൗണ്ടിൽ കോൺസെൻട്രേറ്റ് பண்ணுங்க. ഓൾ ദി ബെസ്റ്റ്. ശാന്തി മാസ്റ്റർ, എനിക്കൊരു ഡൗട്ട് ഉണ്ട്. ഇപ്പം ലെജൻഡ് ഹിറ്റ്സ് റൗണ്ട് എന്ന് പറയുമ്പം ലൈക്ക് ഇസ് ഇറ്റ് ഓക്കെ ഫോർ ദിസ് ലുങ്കി ഡാൻസ്? ഐ മീൻ ജസ്റ്റ് സി ലെജൻഡ് ഹിറ്റ്സ് ആ ലുങ്കി ഡാൻസ് സിനിമയിലെ മോൾ കണ്ടിരുന്നോ? എന്തായിരുന്നു ഷാരൂഖ് ഖാൻ ഡെഡിക്കേഷൻ ടു രജനികാന്ത് സർ. സോ ഇവർ ആ ഹിറ്റ്സിൽ ഇപ്പം അതിൽ എനിക്ക് യാതൊരു പ്രശ്നമില്ലമ്മ. അവർ 2 സോങ് മെഡ്ലി എടുത്തു. ഇപ്പോൾ പലരും ഒരു സോങ് മാത്രം എടുക്കുന്നു. ഇപ്പം നമ്മൾ അതിൽ ഒരു ലിമിറ്റേഷൻ ഇല്ല, മെഡ്ലി ആവുന്നതിലൊന്നും പ്രശ്നമൊന്നുമല്ല. നമുക്ക് വേണ്ടത് ലെജൻഡറി ഹിറ്റ്സ്, നമ്മൾ സെലക്ട് ചെയ്യുന്ന ലെജൻഡിൻ്റെ ഹിറ്റ്സ് ആയിരിക്കണം, അത്രേ ഉള്ളൂ. പിന്നെ ഇവർ അവസാനം ഒരു നല്ല ഒരു മനസ്സുകൊണ്ട് ഒരു ട്രിബ്യൂട്ട്, ഒരു മര്യാദ കാണിച്ചു, അതെല്ലാം നമുക്ക് പ്രശ്നമല്ല. പിന്നെ ഈ റിയാലിറ്റി ഷോയിൽ നമുക്ക് അഡ്വൈസസോ അല്ലെങ്കിൽ നിങ്ങളുടെ പേഴ്സണൽ കാര്യങ്ങളോ ഒന്നും നമ്മൾ നോക്കുന്നില്ല. ഇനി നിങ്ങൾ பண்ண വേണ്ടത് உங்கள் ലൈഫിൽ നല്ല മുന്നോട്ട് വരണം, കുറച്ചും കൂടി മുമ്പോട്ട് പോകണം, ഡാൻസിൽ എന്തെങ്കിലും സാധിക്കണം എന്നുള്ളത് ഉണ്ടായാൽ നിങ്ങൾ പൈസ ഒന്നുമില്ല, ടാലൻറ്റ് വളർത്തിയാൽ മതി. വീട്ടിൽ സിസ്റ്റം ഉണ്ടോ മോനോ? ഒരു மியூசிக் சிஸ்டம் இருக்கா வீட்டில்? எப்படி டான்ஸ் கற்றுக்கிட்ட? டிவி இருக்கா? டிவியில் பாட்டு வை, உயிரை கொடுத்து டான்ஸ் கற்றுக்கோ. அது இல்லாமல் இந்த எக்ஸ்கியூஸ் அங்கே இதெல்லாம் வேண்டாம். முடியும், பைசா இல்லாமே ஒருத்தனால திறமையாக பண்ண முடியும். எங்களுக்கு இங்கே திறமை தான் வேணும். நாங்கள் ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க, ஏன் நிறைய குரூப் 10 பேர் ஏன் கொண்டு வரல நாங்கள் கேட்கல. உன் டான்ஸ் சரியில்லை, புரிஞ்சுதா? உன்னோட திறமையில பிரச்சனை இருக்கு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும்னா திருப்பி வரணும்,
உனக்கு முடிஞ்ச சாமர்த்தியம் இருந்தால் இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி நீ ஒரு நல்ல டான்ஸராக ஆயிட்டு கற்றுக்கிட்டு உன் திறமையை வளர்த்துக்கிட்டு திருப்பி வா. ഓക്കെ അത് വരയ്ക്കും എനിക്ക് എൻ്റെ മനസ്സിൽ എനിക്ക് തോന്നുന്നത് നിങ്ങൾക്ക് പകരം നല്ല കഴിവുള്ള വേറെ ഒരു ജോഡിയെ ഞങ്ങൾ കൊണ്ടുപോകാനാണ് തീരുമാനിക്കാൻ പോകുന്നത്. ഓക്കെ, വിഷിംഗ് യു ഓൾ ദ വെരി ബെസ്റ്റ്. ഫ്യൂച്ചറിൽ നല്ല ഡാൻസസ് ആവണം. ഇതേ ഒരു വെറിയ എടുത്തുക്കോങ്ങ മാൻ. ഓക്കെ, ഗോഡ് ബ്ലെസ് യു. താങ്ക് യു ശാന്തി മാസ്റ്റർ. അപ്പോൾ സ്റ്റാർസ് 2 റോമിയോ ആൻഡ് ജൂലിയറ്റ്, 1 star, 2 stars. So total 5 stars. Okay. Parvala, next time oru last chance irukku ungalkitta. So all the best. Okay. Tequila. നിങ്ങൾ വളരെ റിലാക്സ്ഡ് ആണ്, കൂൾ ആണെന്നുള്ളതിനൊരു പ്രൂഫാണ് നിങ്ങൾ ഫ്ലോറിൽ നിന്ന് ഓഡിയൻസിൻ്റെ ഇടയിലേക്ക് ഇറങ്ങി. ഓക്കെ, അപ്പോൾ അത് എല്ലാത്തിലും റിപ്പീറ്റ് ചെയ്താലും എനിക്കറിയില്ല എങ്ങനെ ആയിരിക്കും എന്നുള്ളത്. ഒരു 1970s ഒരു മൂൺലൈറ്റ് ഹിറ്റ്സ് എന്ന് പറയുമ്പോൾ നിങ്ങൾ അതിനായിട്ട് വന്ന ഫോം എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു. ഇതുവരെ ആരും കൊണ്ടുവരാത്ത ഒരു ഫോമാണ് കവാലി. സൂപ്പർ സെലക്ഷൻ ഓഫ് സോങ് ആൻഡ് ഫോം.